கரீனா, ராக்கி அவளோட ரூம்லயே இல்லையே, எங்க போயிருப்பா? இந்த நேரத்துல அண்ணி எங்க போனாங்கன்னு எனக்கே புரியல ரமோனா. பேசாம ஒண்ணு பண்றேன், நான் அண்ணிக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். என்னாச்சு? அண்ணி என்னோட போனை கட் பண்றாங்க. நீ சொன்னது கரெக்ட் தான். அண்ணி ரொம்ப கோவமா இருக்காங்க. உன் மேல மட்டும் அல்ல, என் மேலையும் தான். ரொம்ப ஆர்வமா ஃபோன் பண்றீங்களா கரீனா மேம்? சரி பண்ணுங்க, நீங்க ஃபோன் பண்ணிட்டே இருங்க, நான் இதே மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டே இருக்கேன். இங்க எல்லாரும் ரொம்ப நல்ல மூட்ல இருக்காங்க. நீங்க ஃபோன் பண்ணி டென்ஷன் ஆக்கி விட்டுருவீங்க. அதனால நான் இந்த ஃபோனை கட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஜானகி ஆண்டி, ரொம்ப நேரமா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா வெக்கத்துல எதுவும் கேட்கல. சரி, இப்ப நான் கேட்டுடுறேன். நீங்க இவ்வளவு நேரமா எதுக்காக வாயில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ரிஷப் சார், நீங்க எதுக்கு ஜானகி ஆண்டி கிட்ட கேக்குறீங்க? நான் சொல்றேன், அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அந்த சந்தோஷத்துல ஜானகி ஆண்டியும் பாட்டியும் பாட்டி நல்லா அடிச்சுட்டு படுத்துட்டாங்க. ஆனா அம்மா கிட்ட ஜானகி ஆண்டி மாட்டிட்டாங்க. அம்மா கிட்ட மாட்டினா என்ன ஆகும்னு தெரியும்ல, அதான் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. சரளா, அப்படின்னா ஜானகி இப்போ அது ஒன்றும் இல்லை. ஜானகி அத்தை கூட உட்காந்துக்கிட்டு காஃப் சிரப் கொஞ்சம் குடிச்சிட்டா. தெளிவாகிற வரைக்கும் இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நல்லா தண்ணி அடிச்சுட்டு வேற லெவல் போதை. அது என்னமோ கரெக்ட் தான், ஆனா குடிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயே குடிக்கிறியா? கொஞ்சமா. கிளம்பலாமாமா? கிளம்பலாம்ப்பா. வாங்க போலாம். நாங்க போயிட்டு வரோம் சரளா. நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க நிச்சயமா காப்பாத்துவேன். பிரீதாக்கு எதுவும் ஆகாது, எல்லாமே சரியாயிடும். பாய் ஸ்ருதி. இப்ப சொல்லுங்க, யாராவது குடிக்கிறீங்களா? நான் போய் புது பாட்டில் ஓபன் பண்ணவா? வாங்க. சார், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணனும், அதுக்கப்புறம் மகிராவை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். கரண், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டாக்டர் பிரீதா கரனோட வருங்கால மனைவிய ட்ரக்கு முன்னாடி தள்ளி விட்டுட்டாங்களாம். போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். ஏன் டாக்டர் பிரீதாவை ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க பேஷண்ட் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஐ திங்க் இவரோட விஷயத்துல இப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பாட்டிக்கிட்டே ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அந்த கோவத்தை காட்டுறதுக்காக மகிராவை ஹார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். டாக்டர் பிரீதா அவங்க பேஷண்ட் கிட்ட இந்த அளவுக்கு ஏன் க்ளோஸ் ஆகணும்? டாக்டர் பிரீதா எதுக்கு தன்னோட பேஷண்ட்ஸ் கிட்ட நெருங்கி பழகுறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்கள தன்னோட ஃபேமிலியை தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க பணத்துக்காக வேலை செய்கிறவங்க இல்லை. அதோட இப்போ நீங்கள் சொன்னது எதுவும் உண்மை இல்லை. மகிராவை அவள் ஹார்ம் பண்ணவே இல்லை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பிரீதா மகிராவை ஹர்ட் பண்ணலன்னு இப்போ நான் எதுக்காக சொன்னேன்? எதை வச்சு அப்படி சொன்னேன்? எதுக்கு மற்றவங்க முன்னாடி அவள் இமேஜை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்? இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லையே. திடீர்னு எனக்கு என்னாச்சு? பிரீதாவுக்கு எதிராக என்னால் ஏன் பேச முடிய மாட்டேங்குது? எனக்கு என்னதான் ஆச்சு? தேங்க்யூ.
நான் மஹிரா கிட்ட பேசுவேன்னு சரளா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். பிரீதாக்கு எதிராக இவ கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? பெட்டர். உங்க கால் எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங். வா உட்காரு. அட காலங்காத்தால நீ எங்க போற? மஹிரா, அது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேம்மா. பிரீதாவை பத்தி. அந்த பிரீதாவை பத்தியா? என்ன பேசணும்? மஹிரா, நீ பிரீதாக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தல, அதை வாபஸ் வாங்கிடு. என்னால முழு நம்பிக்கையோடு சொல்ல முடியும், பிரீதா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அவ யாரோட உயிரையும் எடுக்க மாட்டா. ப்ளீஸ். குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அதனால இன்னைக்கு ஈவினிங் நான் இங்க பார்ட்டி வச்சிருக்கேன். என்ன ஸ்பெஷல்க்கா? ஹாப்பி பர்த்டே மா. தேங்க்யூமா. ஹாப்பி பர்த்டே ரெமோனா. தேங்க்யூ. ஹவு ஸ்வீட். ஃபைனலி. தேங்க்யூ எவ்ரிவன். வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். வாங்க. நீ சாப்பிட்டுருக்கவும் மாட்ட, தூங்கிருக்கவும் மாட்ட. வா வந்து சாப்பிடு, அப்புறமா பிராக்டிஸ் போ. வா. கரனோட முகத்தை பார்த்தாலே இவன் பிசிக்கலி இங்க இருக்கான், பட் மென்டலி எங்கேயோ இருக்கான்னு தெரியுது. கரண் எதையோ பத்தி யோசிக்கிறான், ஆனா என்ன யோசிக்கிறான்னு தான் தெரியல. எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. நேற்று நான் பிரீதாவுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அவகிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணேன். எதுக்கு? இதுக்கு முன்னாடி நான் இப்படி பண்ணதே இல்லையே. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல. நிஜமாவே நான் அவகிட்ட பேச தான் போனேன்னா இல்லை அவளை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர பார்த்தேன்னா நான் எதுக்கு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்? இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்ட மாதிரி நான் ஏன் நடந்துக்க மாட்டேங்கிறேன்? கரண், கரண், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடு. பாட்டி, ஆக்சுவலி எனக்கு பசி இல்லை, நான் கிளம்புறேன். இங்க பாரு, சாப்பிடாம நான் உன்னை போக விட மாட்டேன். சாப்பிட்டாதான் நீ பிராக்டிஸ்க்கு போகணும். ஓகே, எனக்கு இது போதும். கேட்கவே மாட்டான். கரண் நில்லு. நீ எதை பத்தி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு யோசிக்காத. போய் பிரீதாவை முதல்ல பாரு. உன்னை பத்தி அவ கேட்டுட்டு இருந்தா, உன்னை பார்க்கணும்னு சொன்ன. ஆமா, அவ அரெஸ்ட் ஆன விஷயம் உனக்கு தெரியுங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. உனக்கு எதுவும் தெரியாத மாதிரியே நீ நடந்துக்கோ. ஓகே, போய் நல்லபடியா பார்த்துட்டு வா. முக்கியமா சண்டை போடாத. சண்டை போடுறதை விட்டுட்டு நல்லபடியா மத்தவங்க கிட்ட பேச கத்துக்கோ. அதனால ஒன்னும் மாறாதடா. எனக்காக போய் பார்த்துட்டு வாடா. நான் ப்ராக்டிஸ்க்கு போகணும். சரி, ஆல் தி பெஸ்ட். நான் ப்ராக்டிஸ்க்கு போகிறேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன் இப்போ? நீ ப்ராக்டிஸ்க்கு தானே போற, அதுக்கு தான் நான் உனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். ஓ ரியலி? நான் பிரீதா பார்க்க போகிறதுனால தான் நீ எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன்னு நான் நினச்சேன். நீ தான் புத்திசாலியாச்சே. நீயே புரிஞ்சுக்கிட்டல. ஐ லவ் யூ பிரதர். நல்ல வேளை கரண் பிராக்டிஸ்க்கு போறான். அந்த பிரீதாவை பத்தி யோசிக்கல. அவளை பத்தி இவன் யோசிச்சிருந்தா கண்டிப்பா பிரீதாவோட வீட்டுக்கு தான் இவன் போயிருப்பான். பட் தேங்க் காட், இந்த மாதிரி அவன் எதையும் யோசிக்கல. ஸ்ருதி, என்னமோ வேலை பண்றோங்கிறதுக்காக பண்ணாத. ஒழுங்கா எல்லா வேலையும் பண்ணு. எல்லா வேலையும் பிரீதா பண்ண மாட்டா. நான் ஒன்னும் சும்மா டஸ்ட் தட்டல. இந்த சோஃபால நான் படுக்க போறேன், அதனால க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அட கடவுளை, இவளை பாத்தியா? எனக்கு நீங்க தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி தண்ணிலாம் தெளிப்பாங்களா? விடிஞ்சிருச்சு, இன்னும் என்ன உனக்கு தூக்கம்? அம்மா, இவள பாருங்க. இவ எழுந்திருக்கலனா அப்புறம் நான் இப்படிதான் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருப்பேன். அக்கா ப்ளீஸ், அக்கா தூங்க விடுங்க 2 நிமிஷம். ஸ்ருதி எழுந்துரு. இதோ எழுந்துக்கிறம்மா. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்.
நேத்து நான் தப்பு பண்ணிட்டேன்ல, அது நானா பண்ணல, ஆனா தப்பு பண்ண வச்சுட்டாங்க. அது என்ன மாதிரி அப்பாவியான ஜானகிக்கு உங்க கொடுமைக்கார அத்தை இருக்காங்கல்ல, அவங்க தான் வற்புறுத்தி என்ன குடிக்க வச்சுட்டாங்க. அதனாலதான் நான் ரொம்பவே போதையாயிட்டேன். அப்படியா? அப்படின்னா அத்தை உன் கையும் காலையும் பிடிச்சி உன் வாயில சிறப்பா ஊத்தி விட்டுட்டாங்க, அதனால நீ குடிச்சிட்ட. அக்கா, நான் வேற என்ன பண்ணுவேன்? வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க, என்ன குடிக்க சொன்னாங்க. பாத்தீங்களா, அவங்க பாவம் பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க காலையிலே எந்திரிச்சு கோவிலுக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் இரு, அத்தை தினமும் கோவிலுக்கு போவாங்க. அவங்க வற்புறுத்தினாங்கன்னு நீ காஃப் சிறப்பா குடிச்சிட்ட. அவங்க சொன்னாங்கன்னு முழுசா எல்லாத்தையும் குடிச்சிட்ட. உனக்கு விருப்பமே இல்லாம தான் நீ குடிச்சிட்டல. ஐயோ அம்மா விடுங்கம்மா. எதுக்காக ஜானகி ஆண்டியை இவ்ளோ நேரம் திட்டிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன பண்ணாங்க? இட்ஸ் ஓகே, நடந்தது நடந்து போச்சு, விட்டுடுங்கம்மா. நீ நடுவுல ஏதாவது பேசின அறையில ஒரு 2 காது கீழே விழுந்துரும். வேணா ப்ளீஸ், எனக்கு 2 காது தான் இருக்கு, விட்டுடுங்க. எல்லாருக்குமே 2 காது தான் இருக்கும். நிறுத்து ஜானகி, உங்க 2 பேர் புராணத்தையும் அப்புறமா பாத்துக்கிறேன். என்கிட்ட முதல்ல உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? எதுக்கு அவ்வளவு காஃப் சிரப் குடிச்ச? உண்மையை சொல்றியா? நான் சொல்றேன். அது வந்து நான் தான் சொன்னேன். அது வந்து நான் அத்தை கிட்ட பார்ட்டி ஏதாவது பண்ணலான்னு சொன்னேன். எதுக்கு இந்த பார்ட்டி? வேற என்னம்மா, நீ வந்த சந்தோஷத்துக்காக தான். அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம எல்லாருமே எப்போதுமே அழுதுகிட்டு சோகமா இருக்கோம்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால இந்த தடவை நாம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலான்னு நான் நினைச்சேம்மா. ஏதாவது பார்ட்டி பண்ணலான்னு நினைச்சேன். நீ வேற வந்திருக்கல, அதனால எல்லாருக்குமே நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு தெரியணும்ல. பாத்தியா எப்படி உண்மை வெளில வருது பாரு. வா வா வா, தனியாவே பார்ட்டிக்கு பிளான் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட சொல்லவே இல்ல ஒரு வார்த்தை கூட. நீ உன் வாயை மூட மாட்டேங்கிற. நீ காஃப் சிரப் குடிச்சியா? அத தொட்டு பாரு அப்புறம். அம்மா, நான் காஃப் சிரப்ப பத்தி இப்ப பேசவே இல்லம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மனசுல இருக்காதுமா, நான் கிளாஸ்ல இருக்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சரி, ஓகே. சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ண இன்னும் வேற வழிகள் இருக்கு. குடிக்கிறது தான் முக்கியம்னு அவசியம் இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்களும் பாட்டியும் இந்த அளவுக்கு குடிச்சீங்கன்னா அப்புறம் அப்படி ஆயிடுவீங்க. போதை ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க, போதை. சரி, வேற என்ன வழி இருக்கு செலிப்ரேட் பண்றதுக்கு? அட, நிறைய வழி இருக்கே. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வீட் கொடுக்கணும். அப்புறம் அது அன்னைக்கு நீங்க ஒன்னு சொன்னீங்கல்ல, அதான் இன்டர்நெட்ல பார்த்து கேக் பண்ண கத்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே. சோ கேக் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா கேக் கட் பண்ணி சாப்பிடலாம். தானாவே சந்தோஷம் வரும். இதுவும் நல்லதா இருக்கு. எதுக்கு நல்ல விஷயத்தை தள்ளி போடணும் இல்லையா? நான் இப்பவே ரெடி பண்றேன், இப்பவே செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறேன். சரியா? சரி. யா, சரியா சொன்னீங்கக்கா. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. எப்படி கிரிக்கெட்ல ஒருத்தர் மட்டும் இல்ல எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது முக்கியமோ, அது மாதிரி எனக்கு என்னோட மொத்த டீமும் வேணும். என்னால தனியா எல்லாம் பண்ண முடியாது. கரண், லுக்கிங் குட் ப்ரோ. ஹாய். உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ மீன், உனக்கே தெரியும்ல, பிரீதா ரொம்ப நாளாவே அகாடமிக்கு வர்றதில்ல. அவள் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல. அவளுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் நடுவில் மறுபடியும் பிரச்சனையா? இல்லையே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க, ரொம்ப க்ளோஸா. ஓகே. அப்புறம் உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 2 பேரும் செகண்ட் ஹனிமூன் போக ரெடியா இருக்காங்க. வரட்டா? எனக்கு புரிஞ்சிருச்சு ஜானகி ஆண்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு தான் கேக் பண்ண தெரியும்ல, நம்ம ஒன்னாவே ரெடி பண்ணலாம். சரி, நான் இந்த புக்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஜானகி ஆண்டி, உங்க கேக் ரெடி ஆனது சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ்ல செரி இருக்குல்ல, அத நான் டெக்கரேஷன் பண்ணிடுறேன், அழகா இருக்கும். சரியா? சரி, ஏன் உதவி தேவைப்பட்டாலும் சொல்ல, நான் உதவி பண்றேன். வேணாக்கா, நீங்க வேண்டாம். நீங்க மட்டும் உதவி பண்ணீங்கன்னா எல்லா வேலையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லுவீங்க. ஜானகி, இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நான் எதுவும் பேச மாட்டேங்கிறதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, நான் அதிகமா பேச மாட்டேன், தேவைப்பட்டாதான் பேசுவேன். ஸ்ருதி, எழுந்துரு, முதல்ல போய் குளி, ட்ரெஸ்ஸ மாத்து. இந்த வீட்ல எல்லாரும் குளிச்சாச்சு, நீ மட்டும்தான் இன்னும் குளிக்காம அப்படியே இருக்க. முதல்ல எழுந்து போய் குளி. சரி, திட்டாதீங்க, நான் போறேன் போயிட்டேன். பாத்ரூம்ல துண்டை கொண்டு போய் வச்சுக்க, அப்புறம் துண்டு கொண்டு வந்து கொடுன்னு என்கிட்ட கேட்காத. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இன்ஸ்பெக்டர் சங்கீத்தை பார்க்கணும். பிரீதா அரோராவோட கேஸை பத்தி பேசி ஆகணும். ஆமா, நான் பிரீதாவோட கேஸை ஸ்டடி பண்ணேன். இன்ஸ்பெக்டர் இப்ப கொஞ்சம் லீவ்ல இருக்காரு, நீங்க உட்காருங்க. தேங்க்யூ. சொல்லுங்க.
பிரீத்தாவோட கேஸை ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா நான் அவ மேல பழி போட்டுதான் நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல. அதோட நீங்க அரெஸ்ட் பண்ண வருவீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் நானே உங்களை பார்க்க வந்துட்டேன். ஆனா நான் எதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா என்கிட்ட ரொம்ப பெரிய ப்ரூஃப் இருக்கு. சட்டத்துக்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறதும் கிரைம் தானே. என்ன உண்மை? அது சார், என்னைக்கு மாஹிராக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அங்க நானும் இருந்தேன். அங்க சில குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள வீடியோ எடுத்தேன். கோஇன்சிடென்ட்லி ஆக்சிடென்டோட வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதுல தெளிவாவே பிரீதா மாஹிராவை ட்ரக்கு முன்னாடி தள்ளிவிட்ட விஷயம் நல்லா தெரியுது. ரொம்ப தெளிவா தெரியுது. என்கிட்ட இவ்வளவு பெரிய உண்மை இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரீதா அதை ஆக்சிடென்டா காட்ட முயற்சி பண்றான்னு கூட சொல்லலாம். இன்ஸ்பெக்டர் சார், என்கிட்ட இந்த ப்ரூஃப் இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட காட்டவே இல்லை. சோ நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால நானே இந்த வீடியோ காட்ட இங்க வந்துட்டேன். இல்ல இங்க பாருங்க, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டோம். எனக்கு முதல்ல அந்த வீடியோவை காட்டுங்க. சரி, இத பாருங்க. ஷெர்லி, நீ எந்த வேலைக்காக இங்க வந்தியோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பிரீதாவுக்கு எதிராக ஆதாரத்தை காட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போவ பிரீதா. இந்த தடவை ஜெயில இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எதுக்கு பிரீதா வீட்டுக்கு வந்தேன் இப்போ? என்ன காரணம்? இல்லை, நான் உள்ளே போகக்கூடாது. நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? என்ன பதில் சொல்கிறது? என்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. இல்லை, பதில் இருக்கோ இல்லையோ நான் உள்ளே போவேன். பிரீதா கிட்ட கண்டிப்பாக பேசுவேன். நான் அவள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன். அவள் எதுக்காக இப்படி பண்ணா நான் கேட்டே ஆகணும். முதல்ல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருக்கு. கொஞ்சம் மாவு போட்டாகணும். ஜானகி ஆண்டி, யார் வந்திருக்காங்கன்னு போய் பாருங்களேன். இல்ல, நான் போகல. அட, நான் தான் கேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. குடு, நான் சண்டை பண்றேன். போடாதீங்க, நானே பாத்துக்கிறேன். கேக்க நான் பண்றேனா இல்ல நீ பண்றியா? இங்க பாரு, எனக்கு எவ்வளவு உதவி வேணுமோ அதை நீ பண்ணிட்ட. இதுக்கப்புறம் உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை. போ. கரண், நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணு. ஓ, மேடம் நான் கொடுத்த ஷாலை தான் போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. நைஸ். அம்மா, இங்க எதுக்காக வந்திருக்க? அது பிரீதா பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தால, அதுக்கு பேமெண்ட் செக் கொடுக்க வந்தேன். பென் கொடுக்க முடியுமா? சரி, நான் பென் எடுத்துட்டு வரேன்.
பிரீதா கிட்ட பேச தான் நீங்கள் வந்தேன். இப்போ எதுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கேன்? நான் சரியான கிறுக்காயிட்டேன் போல இருக்கேன். என்ன செய்ய வந்தேன், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்?